அன்பார்ந்த தோழர்களே வணக்கம். நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் வெகுஜன அரங்கங்களுக்கான நிகழ்ச்சி நிரல் செம்மலர் சேனலிலே பதிவேற்றம் செய்து வருகிறோம். நமது செம்மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடையே பட்டணத்துக்காரா, நாட்டுப்புறத்தை கேவலமா பார்க்குற நீங்க எதில் வசதி, நீங்க எதில் வசதி, என்ன தெரியும் உனக்கு, நீ எதில் வசதி, கிராமத்தை ஏளனமா பார்க்குறியே மேனாமினிக்கு, நீ மேனாமினிக்கு. ஏ பட்டணத்துக்காரா, அடே பட்டணத்துக்காரி, நாட்டுப்புறத்தை கேவலமா பார்க்குற நீங்க எதில் வசதி, நீங்க எதில் வசதி, என்ன தெரியும் உனக்கு, நீ எதில் வசதி, கிராமத்தை ஏளனமா பார்க்குறியே மேனாமினிக்கு, நீ மேனாமினிக்கு. ஏ பட்டணத்துக்காரா, அடே பட்டணத்துக்காரி, ஏறு பிடிக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா,
ஏறு பிடிச்ச எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா களை எடுத்து நீர் பாய்ச்சி வளர்க்க தெரியுமா களை எடுத்து நீர் பாய்ச்சி வளர்க்க தெரியுமா கால நேரம் பார்த்து பலனை அறுக்க தெரியுமா உனக்கு கால நேரம் பலனை பார்த்து அறுக்க தெரியுமா என்ன தெரியும் உனக்கு நீ எதுல வசதி கிராமத்தை ஏளனமா பார்க்கிறியே மெனாமெலிக்கு நீ மெனாமெலிக்கு ஏ பட்டணத்துக்காரா அடே பட்டணத்துக்காரி ஒரு கோழி குஞ்ச பாதுகாப்பா வளர்க்க தெரியுமா அத கூடையில புடிச்சு தொத அடைக்க தெரியுமா கோழி குஞ்ச பாதுகாப்பா வளர்க்க தெரியுமா அத கூடையில புடிச்சு தொத அடைக்க தெரியுமா ஆடு மாடு ஓட்டி போய் மேய்க்க தெரியுமா ஆடு மாடு ஓட்டி போய் மேய்க்க தெரியுமா அன்றாடம் குடிக்கும் பால கறக்க தெரியுமா உனக்கு அன்றாடம் குடிக்கும் பால கறக்க தெரியுமா என்ன தெரியும் உனக்கு நீ எதுல வசதி கிராமத்தை ஏளனமா பார்க்கிறியே மெனாமெலிக்கு நீ மெனாமெலிக்கு ஏ பட்டணத்துக்காரா அடையே பட்டணத்துக்காரி தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்க தெரியுமா ஒரு தேங்காய் மட்டையத்தான் உங்களால உரிக்க முடியுமா தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்க தெரியுமா ஒரு தேங்காய் மட்டையத்தான் உங்களால உரிக்க முடியுமா அம்மியில பதமா வச்சு அரைக்க தெரியுமா அம்மியில பதமா வச்சு அரைக்க தெரியுமா எங்க ஆத்தா சமைக்கும் கைவாசம் உங்களுக்கு வருமா எங்க ஆத்தா சமைக்கும் கைவாசம் உங்களுக்கு வருமா என்ன தெரியும் உனக்கு நீ எதுல வசதி கிராமத்தை ஏளனமா பார்க்கிறியே மெனாமெலிக்கு நீ மெனாமெலிக்கு ஏ பட்டணத்துக்காரா அடையே பட்டணத்துக்காரி உனக்கு தெரிஞ்ச அத்தனையும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அத்தனையும் உனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்ச அத்தனையும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அத்தனையும் உனக்கு தெரியாது ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வகையில் உசந்தது தானே ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வகையில் உசந்தது தானே உழைப்பு ஒண்ணுதான் உலகில் சிறந்தது தானே நம்ம உழைப்பு ஒண்ணுதான் உலகில் சிறந்தது தானே என்ன தெரியும் உனக்கு நீ எதுல வசதி கிராமத்தை ஏளனமா பார்க்கிறியே மெனாமெலிக்கு ஏறு பிடிக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா களை எடுத்து நீர் பாய்ச்சி வளர்க்க தெரியுமா கால நேரம் பார்த்து பலனை அறுக்க தெரியுமா என்ன தெரியும் உனக்கு நீ எதுல வசதி கிராமத்தை ஏளனமா பார்க்கிறியே மெனாமெலிக்கு நீ மெனாமெலிக்கு ஏ பட்டணத்துக்காரா அடையே பட்டணத்துக்காரி அடையே பட்டணத்துக்காரா அடையே பட்டணத்துக்காரி தொடருங்கள் மகாபாரதி அவர்களே. பட்டியல் விட்டு பழம்பானை அந்த பனை ஒரு புறம் ஒட்டையடா ஓட்டை வழியா சுண்டலியும் உள்ளே போகுந்து நிற்கின்றதடா உள்ளே போகுந்து நின்று ஒரு ஊதி படத்து படுத்ததடா வெள்ள வெளியா வருவது கொட்டமத்த சிறிதாக போச்சுதடா காலை பானையை திறந்தவுடன் அந்த பட்டியின் பக்கமா வந்தவர் பூனையை கண்டதடா ஓடி போய்
ஆனையும் எரியும் பாடல் அருமை. அடுத்து ஆமையும் முயலும். ஆமை முயல். ஆமையும் முயலும் பாடல் கதை பாடல். ஆமையும் முயலுமாக பந்தயம் ஓட்டம் வைத்ததா, ஜெயித்தவரை பார்த்து சொல்ல அரியங்க நின்னதா. ஆமை நகர்ந்து நகர்ந்து செல்ல முயல் வழி தூங்கிட்டான். ஆமை ஜெயம் பெற்றதா, முயல் தோல்வி உற்றதா. அருமை அருமை. அடுத்து குல்லாக்காரன். குல்லாக்காரன் என்ன செஞ்சாங்க பார்க்கலாமா? சொல்லுங்க. விக்கிற குல்லாக்காரன் குல்லா மூட்டையில் கொண்டு அவன் கடுமையிலே களைத்து படுத்தானே. மதத்தில் இருந்த குரங்குகளும் கோர்வையாக வந்து மனம் போல குல்லாவெடுத்து மாட்டிக்கொண்டனவே. படுத்த மனிதன் வீட்டிறந்து பதவி பத்தானே. பக்குவமா சேர்க்கவன உத்தி செய்தானே. தலையில் இருந்த தன் குல்லாவை தரை போட்டானே. தன்னை போல குரங்குகள் கீழே போட்டனவே. பேச தெரியுமான்னு பார்த்தோம், பாட்டு பாடி கதை சொல்லிட்டாங்க. அவங்களை எப்படி கௌரவிக்கணும்? ஒரு நிமிஷம் மேடையில் இருக்கட்டும். இந்த சரி, அந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதை மட்டுமா சொன்னது? திருவள்ளுவர் திருக்குறள் எழுத நான் சொல்லாமல் போனால் அந்த மேடைக்கு அழகு இல்லைங்களா அப்படின்ட்டு ஒரே ஒரு குறள். அதிகாரமா? திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கோர் வாளறிவர் நற்றால் தொழாரெனி. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நெல்தல் வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமே நிலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடும்பே இல. இருள் சேர் எரிவினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் பொதிந்தால் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தால் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடுள் வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை நிலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடும்பே இல. இருள் சேர் எரிவினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் பொதிந்தால் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தால் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நெல்லடு வாழ்வார். தனக்குமே இல்லாரால் தால் சேர்ந்தார் கண்டார் மனக்கவலை மாற்றல் அறிது. அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தால் கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது. போலில் கொடியில் துணமிகவே என் குணத்தான் காலை வணங்க தரை. பிறவில் பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேராதார். நன்றி நன்றி. குறள் பேச தெரியுமான்னு பார்த்தோம், குறள் சொல்லி அசத்தின அந்த மகாபாரதிக்கு யாண்டும் இடும்பையில் என்றைக்குமே துன்பம் இருக்காது. அந்த குழந்தையை பாராட்டுவதற்காக தென்காசியினுடைய காவல்துறை உதவி ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு முத்துப்பாண்டி அவர்கள் அந்த பிஞ்சு மணலையை கௌரவிக்க வருகிறார்கள். உங்களுடைய பலத்தை கைதட்டலும். ஒரு சீல்டும் ஒரு புத்தகமும் வழங்கப்படுகிறது. நன்றி. காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதையை காது கொடுத்து கேட்கவிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தன மாரியம்மன் கோவில் வழியாக வேம்படி பள்ளிவாசலை கடந்து சந்தக்கடை சர்ச்சு பக்கத்தில் தான் தினமும் நடைபயணம் செல்வேன். பள்ளிவாசலில் இருந்து பறந்து வந்த பட்டாம்பூச்சி ஒன்று என்னை வழிமறித்து ஒரு கேள்வி கேட்டது. நாங்கள் பள்ளிவாசலுக்குள் பறந்தாலும், சர்ச்சுக்குள் சிறகடித்தாலும், கோவிலுக்குள் நுழைந்தாலும் பட்டாம்பூச்சியாகவே திரும்புகிறோமே,
நீங்கள் எப்படி பள்ளிவாசலுக்குள் முஸ்லீமாகவும் சர்ச்சுக்குள் கிறிஸ்தவனாகவும் கோவிலுக்குள் இந்துவாகவும் இருக்கிறீர்கள் என்று கேட்டது. பட்டாம்பூச்சியின் கேள்வியில் படபடத்தது மனசு. 5 அறிவிடம் 6 அறிவு தோற்கலாமா? நானும் பட்டாம்பூச்சிக்கு ஒரு பதில் சொன்னேன். உங்களைப் போலவே பட்டாம்பூச்சிகளே எங்களிலும் சில பேர் இருக்கிறார்கள். தேவாலயமோ பள்ளிவாசலோ கோவிலோ எங்கே போனாலும் மனிதர்களாகவே திரும்புகிறோம். எங்களிலும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களை எளிதாக நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ளலாம். கருப்பு தோலுக்கு மேல் சிகப்பு ஆடை அணிந்திருப்போம். நாங்கள் சாலை விதிகளை பின்பற்றி இடதுபுறமாகவே எப்போதும் நடக்கிறோம். வலதுபுறமாக நடப்பவனை எப்படி இனம் காணுவது? வலதுபுறமாக நடப்பவனுக்கு சில வரைமுறைகள் உண்டு. நீயும் நானும் ஒரே மதம், ஒன்று கூடுவோம் வா என்பான். நீயும் நானும் ஒரே மதம், ஒன்று கூடுவோம் வா என்பான். நீயும் நானும் ஒரே மதம், ஒன்று கூடுவோம் வா என்பான். ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீயும் நானும் தமிழன் வா என்பான். நீயும் நானும் தமிழனா? நீயும் நானும் ஒரே மதமா? சரி, உன் சுடுகாட்டில் என் பிணத்தை எரிக்க விடு. உன் தெருவழியாக என் பிணத்தை போக விடு. உன் கோவிலில் என்னை வடம் இழுக்கச் சொல். என் மகனுக்கு உன் மகளை திருமணம் செய்ய சம்மதி. உன் மகனுக்கு என் மகளை கேள். என் குழந்தையை உன் தெருவில் செருப்போடு நடக்க விடு. உன் தீக்கிடையில் எனக்கு ஏன் தனியாக தொங்குகிறது ஒரு தேநீர் குவளை? எனக்கும் வாடகைக்கு வீடு கொடு. நீ கூட்டும் சமூக நல்லிணக்க கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கொள். சேரியும் ஊரையும் ஒன்றாக முயற்சி செய். தீண்டாமை சுவர் உடைக்க கடப்பாரை தூக்கு. காதல் திருமணத்தை கலப்பு திருமணம் என்காதே என்று சொல்லாதே. காதல் திருமணத்தை கலப்பு திருமணம் என்று சொல்லாதே. நாய்க்கும் பண்ணிக்கும் நடந்தால்தான் அது கலப்பு திருமணம். மேல தெருவிற்கும் கீழே தெருவிற்கும் இடையில் உள்ள என் காதலின் தூரம் எவ்வளவு தெரியுமா? மேல தெருவுக்கும் கீழே தெருவுக்கும் என் காதலின் தூரம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள். இடஒதுக்கீடு என்பது ஏளனமல்ல, உரிமை என்று உணர்ந்து கொள். ஒதுக்கீடு என்பது ஏளனமல்ல, உரிமை என்பதை உணர்ந்து கொள். நீ உடைத்த அம்பேத்கரின் சிலை கை, நீ உடைத்த அம்பேத்கரின் சிலை கை நீ நிமிர பேனா பிடித்தது தெரியுமா உனக்கு? தன்னை தாங்குவதற்காக அல்ல, மூட நம்பிக்கையில் குறைக்கும் நாய்களை விரட்டவே அந்த வெண்தாடி கிழவன் கையில் கம்பு வைத்திருந்தான் தெரியுமா உனக்கு? அவன் மீது அசிங்க சாயத்தை ஊற்றாதே. உனக்கும் எனக்கும் 6 வித்தியாசம் அல்ல, 100 வித்தியாசம் இருக்கிறது. உனக்கும் எனக்கும் 6 வித்தியாசம் அல்ல, 100 வித்தியாசம் இருக்கிறது. வீட்டு முன் கொட்டப்பட்ட மணல் குவியலை பணமாக பார்த்தவன் நீ. வீட்டு முன் கொட்டப்பட்ட மணலை பணமாக பார்த்தவன் நான் ஒரு நதியின் கல்லறையாக பார்த்தவன். நீ காட்டை அழித்தவனை கடவுள் என்பாய். நீ காட்டை அழித்தவனை கடவுள் என்பாய், நாட்டை கெடுத்தவனை நாயகன் என்பாய். நானும் மரங்களுக்கு ஆடை கட்டி மானம் காத்தவன். நீ அழிந்து போன அணைக்கரை ஆற்றின் கரையில் நின்று சிறுநீர் கழிக்கிறாய். நீ அழிந்து போன அணைக்கரை ஆற்றில் நின்று கரையில் நின்று சிறுநீர் கழிக்கிறாய். நானோ கண்ணீர் வடிக்கிறேன். வாய்க்கால் பால வயல்களில் முளைத்த கட்டிட காடுகளை முன்னேற்றம் என்கிறாய் நீ. வாய்க்கால் பால வயல்களில் கட்டிடங்கள் முளைத்ததை முன்னேற்றம் என்கிறாய். நானோ களத்து மேட்டு கப்பக்கிழங்கும் கருவாட்டு குழம்புக்கும் எச்சில் ஊறுகிறேன். ஆனால் களத்து மேட்டைத்தான் இன்னும் காணவில்லை. நீ கொரோனா வந்தால் விளக்கு பிடிப்பாய். நீ கொரோனா வந்தால் விளக்கு பிடிப்பாய், தாளம் போடுவாய். நானோ 5 ரூபாய் மாஸ்கை 10 ரூபாய்க்கு எப்படி விற்கலாம் என்று மல்லு கட்டி கொண்டிருப்பேன். நீ காக்கை கொத்தும் கங்கை பிணங்கள் மோட்சம் போகிறது என்பாய். நீ காக்கை கொத்தும் கங்கை பிணங்கள் மோட்சம் போகிறது என்பார்.
யமுனையில் முகம் பார்க்கும் தாஜ்மஹாலை ரசித்து கிடப்பேன் நான். நீயோ 10 காசு பஸ் கட்டணம் உயர்ந்தால் கண்டக்டரின் காலரை பிடிப்பாய். நீயோ 10 காசு பஸ் கட்டணம் உயர்ந்தால் கண்டக்டரின் காலரை பிடிப்பாய். நானோ பெட்ரோல் பங்கில் நின்று கும்பிடு போட்டுவிட்டு சிலிண்டரில் உட்கார்ந்து விறகடுப்பில் சமைப்பேன். மாட்டுக்கறி தின்பவனை அடிப்பவன் நீ. மாட்டுக்கறி தின்பவனை அடிப்பவன் நீ. நானோ நல்லி எலும்புக்காக சலீம் பாயிடம் ஏதவும் சண்டை போட்டு வாங்குகிறேன். நீ மாட்டுக்காக போராடுவாய், நான் நீட்டுக்காக போராடுவேன். நீ மாட்டுக்காக போராடுவாய், நான் நீட்டுக்காக போராடுவேன். உலகத்தில் உயர்ந்து நிற்பது பட்டேல் சிலை 184 அடி என்பாய் நீ. உலகத்தில் உயர்ந்து நிற்பது பட்டேல் சிலை 184 அடி. இல்லை இல்லை, உலகத்தில் உயர்ந்து நிற்பது வள்ளுவன் சிலை என்கிறேன் நான். 133 அடிதான். 184 பெரிதா 133 பெரிதா என்று நீ கேள்வி கேட்கிறாய். என்னை பொறுத்த மட்டில் 133 தான் 184 விட பெரிது. உயரம் என்பது தோழனே சிலையில் அல்ல, சித்தாந்தத்தில் இருக்கிறது. நீ நீராறும் கடல் கொடுத்த பாடலுக்கு உட்கார்ந்து இருக்கிறாய். நீ நீராறும் கடல் கொடுத்த பாடலுக்கு உட்கார்ந்து இருக்கிறாய். நானும் என் தமிழும் எழுந்து நிற்கிறோம். நீ எவ்வளவுதான் பறந்தாலும் நூலுக்கு அடிமையான பட்டம். ஒரு இசையமைப்பாளர் ஞாபகத்துக்கு வரார் எனக்கு. நீ எவ்வளவுதான் பறந்தாலும் நூலுக்கு அடிமையான பட்டம். நான் எவ்வளவுதான் புதைந்தாலும் வேம்புக்கு வேர்களாய் நிற்பேன் நித்தம். நீ சரிகம பதனிச, நான் அங்கே இடி முழங்குதே. நீ வீணை, நான் பறை. நீ ஸ்ரீ, நான் அருள்மிகு. நீ சாதம், நான் சோறு. உன் திருமணத்திற்கு நான் இலை போட்டு சாப்பிடுவேன். உன் திருமணத்திற்கு நான் இலை போட்டு சாப்பிடுவேன். என் திருமணத்தில் நீ கலர் குடித்துவிட்டு கவர் கொடுத்து விட்டு போகிறாய். நீ கடவுள் நெற்றியிலும் தோளிலும் பிறந்தவன். நீ கடவுளின் நெற்றியிலும் தோளிலும் பிறந்தவன். நான் பாவப்பட்ட பழனி அம்மாவின் வயிற்றில் இருந்து பிறந்தவன். உனக்கும் எனக்கும் 100 வித்தியாசம். ஆனாலும் நாம் ஒன்றாக கலக்கலாம். நீ கருப்பாக வா, நான் சிகப்பாக நிற்கிறேன். எப்போதும் வலதுபுறமாக செல்வது ஆபத்து நண்பனே. எப்போதும் வலதுபுறமாக செல்வது ஆபத்து நண்பனே. இடதுபுறமாக செல்வோம், என்னோடு வா, பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கவிஞர் பாக்கியநாதன் அவர்களே. தொடர்ச்சியாக நாடகம் இருக்கிறது. திரைக்கலைஞர் நடிக்கக்கூடிய நாடகங்கள், குழந்தைகள் நடிக்கக்கூடிய நாடகங்கள், நண்பர்கள் அனைவரும் காத்திருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் துவங்குகிறது. அன்னை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். என்னடா தன்னை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை
தொலைக்காட்சி கடை நண்பர்களுக்கும் இங்கே முழுமையாக ஒரு மனதோடு கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கதை கேட்கறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தாத்தா பாட்டி முன்னாடியெல்லாம் கதை சொன்னாங்க. இப்போ யாராவது உங்களுக்கு கதை சொல்கிறாங்களா? இல்லை. ஆனால் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அக்ரஹாரத்தில் பூனை. பூனை பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும். இந்த பூனை என்ன செஞ்சதுன்னு பார்க்கலாம். அக்ரஹாரத்தில் பூனை எங்கே இருக்கும்? அக்ரஹாரத்தில் இருக்காது. அது எங்கே கருவாடு, மீன், மட்டன், சிக்கன்லாம் இருக்குமோ அங்கே இருக்கும். ஆனால் அக்ரஹாரத்தில் எப்படி பூனை இருந்துட்டு பார்க்கணும்ல? பார்க்க போகிறோம். இந்த பூனை எப்படி கூப்பிடும்? அழகா சொல்லுங்க. கதைக்குள்ளே போகலாமா? சில பேர் ஆளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரி இருப்பாங்க. மீசையெல்லாம் வச்சு அப்படியே ஆள் பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் ஆள் பார்த்தா ராமலிங்கடிகளார் மாதிரி மென்மையாக இருப்பாங்க. சில பேர் வடலூர் வள்ளலார் மாதிரி தோற்றத்தில் இருப்பாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா சந்தன கடத்தல் வீரப்பன் தோற்றுவார். அப்படி இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தொழிலை வச்சு அவனுடைய பழக்க வழக்கத்தை வச்சு கணிக்கக்கூடாதுதான் அந்த கதை. இந்த முன்னாடி சேரில் உட்காந்துருக்கிறார்ல, இந்த பையன் மாதிரி ஒரு பையன் அக்ரஹாரத்தில் இருக்கிறான். அவன் கொலை செய்கிறதுல நிபுணன். கொலை செய்கிறதுனா அருவாளை தூக்கிட்டு மனுஷங்களை கொலை செய்யறது நீங்கள் நினச்சிடாதீங்க. அவன் என்ன பண்ணுவான்? உட்காந்துக்கிட்டு ஒரு எறும்பு ஊறிட்டு போச்சுன்னா அந்த எறும்பை அப்படியே நம்மளாம் ரசித்து பார்க்கறது இல்லை. அவன் அந்த எறும்பை பிடிச்சி, எறும்புக்கு எத்தனை கால் இருக்குது? 4 கால். 4 கால் அப்படி கிள்ளி விடுறது. கிள்ளி விட்ட உடனே அந்த எறும்பு அப்படியே பாட்டு பாடி டான்ஸ் ஆடும்ல, வேதனையில் ஆடும். ஆமாம், அந்த டான்ஸை ரசிக்கிறது. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சின்ன ஊசி எடுத்து அந்த எறும்போட நடு முதுகில் ஒரு குத்தி அதை ரசித்து பார்க்குறது. எப்படியாப்பட்ட பெயர் இது மட்டுமா? நாயை களை கொண்டு எறிகிறது, ஓனால களை கொண்டு எறிகிறது. அப்படியே இந்த தட்டான் இருக்குல்ல, தட்டானோட தலையை மட்டும் கட் பண்ணி 1000 தலையை வெட்டிய அபூர்வ சிந்தாமணிகள் அப்படின்னு அதில் தலையை குடிச்சு வச்சுக்கிட்டு பெரிய அரசன் மாதிரி நினச்சிக்கிறது. இப்படியாப்பட்ட வேலை எவனா விளையாடாதீங்க. பக்கத்திலே விளாட மாட்டேன். அதாவது ஒருத்தன் விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டான். ஆனால் அவன் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? அப்படியே பூனை மாதிரியே இருப்பான். பூனை இல்லாத சேட்டெல்லாம் பண்ணும். ஆனால் எப்படி இருக்கும்? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லி அமைதியாக இருக்கும்ல, அதே மாதிரி தேமேன்னு உட்காந்துருப்பான் அவன். சரி, வீட்லையாவது சேட்டை பண்ணுவானா? தெருவில் தானே சேட்டை பண்ணுவான். வீட்டில் சேட்டை பண்ணுவான்னு பார்த்தா வீட்டில் இவனுக்கு அப்புறம் 5 பிள்ளையா அவனுக்கு. இவன் பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா இவனை கவனிக்கிறதே கிடையாது. அடுத்தடுத்த பிள்ளைகளை வந்துடுது. அப்போது இவன் தூக்கி வேற வளர்க்க வேண்டியிருக்கு தங்கச்சி தம்பிகளை. எவ்வளோ கோபம் இருக்கும். இவனை யாருமே பார்க்கலைங்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. உடனே என்ன பண்ணுவான்? அவன் தங்கச்சி கடைசி தங்கச்சி அப்படியே வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு வந்துகிட்டே இருப்பான். இவன் உட்காந்துருப்பான். எப்படி உட்காந்துருப்பான்? பூனை மாதிரி தேமேன்னு உட்காந்துருப்பான். இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்க மாதிரி உட்காந்துருப்பான். அங்கேருந்து அவன் தங்கச்சி அப்படியே ஓடி விளையாடிட்டு வருவான். அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமில் பசக்குன்னு காலை நீட்டுவான் குறுக்க. குழந்தை அப்படியே குப்புரடிக்க பொத்துன்னு விழுந்து மூக்கில் பல்லு எல்லாம் அடிபட ரத்த காடை வரும்ல, அப்படி சுகமாக பார்த்து ரசிக்கிறது. சினிமாவில் இப்போ கதாநாயகர்கள் ரசிக்கிறாங்கல்ல, அதை மாதிரி அப்படியே ரசித்து பார்ப்பான். அவங்க அம்மாவுக்கு தெரியும், இந்த கடங்கார நாய் தானே வேலையை செஞ்சேன்னு சொல்லி அடிக்க வருவாங்க. தேவையேன்னு இருப்பான். என்ன அடினாலும் அடி, இது எவ்வளோ அடினாலும் தாங்கடா அப்படிமா நினச்சிட்டு அவன் அம்மா அடிக்கடிக்கு பேசாமல் இருப்பான். பக்கத்து வீட்டில் இருந்து மாமிகள்லாம் ஓடி வரும். என்ன இந்த பேர் என்னமோ சத்தம் கேட்கு அப்படின்னு. ஆளை பார்த்த உடனே இந்த பசங்க கீழே விழுவாங்க, அழமாட்டான். பக்கத்தில் ஆளை பார்த்த உடனே ஒவ்வொன்று அழுவான். அது மாதிரி பக்கத்து வீட்டு மாமிகள்லாம் வந்த உடனே கத்துறது. உடனே இந்த மாமி சொல்லும், இந்த பிள்ளையா சேட்டை பண்ணான், அப்புறானியாக இருக்கான் ஐயா, இந்த பிள்ளைய அடிக்கிறாமாம்மா, நீ வாயா ராசா, என் வீட்டுக்கு வா ராசா அப்படி அந்த வீட்டுக்கு கூட்டு போய் அந்த வீட்டில் அவருக்கு வடை காஃபி டிஃபன் எல்லாமே கொடுத்து மடியில் உட்கார வச்சு நல்லா கவனிப்பாங்க. இவன் எப்படியாப்பட்ட ஆள்? பூனை மாதிரி ஆள் இல்லை. அந்த வீட்டுக்கு போனாலும் சேட்டை பண்ணாமல் இருப்பானா? குசும்பு எங்கேனாலும் வந்துடுமே. இவனுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? இதான் கதையில் முக்கியமான இடம். யாரை பிடிக்கும்னா, அந்த ஊரில் ஒரு ஆள் கறிக்கடை வச்சுருக்காரு. அவர் எப்படி இருப்பார்? வாட்ட சாட்டமா, அவர் ஒரு பெரிய மீசை. இவருக்கு மீசை வைக்கிறது பிடிக்கும். ஏன்? அந்த அக்கரகர தெருவில் ஒரு ஆளுக்கு மீசை இருக்காது. பாரதியார் மீசை வைக்க ஆசைப்பட்டார்ல, ஏன் அந்த தெருவில் யாருமே மீசை கிடையாது. இவருக்கு மீசை வைக்கணும்னு ஆசை. அதை மாதிரி அவர் அந்த தெரு வழியாக தினசரி கறிக்கடைக்கு போவார். அந்த தெருவை தாண்டி ஒரு திடலாம் கறிக்கடை வச்சுருக்கார்.
ஆடு கோழி எல்லாத்தையும் வெட்டுவார். அவர் சைக்கிளில் வர்றப்ப இவன் பார்ப்பான், சைக்கிள் எப்படி இருக்குமா, அப்படி ஆட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அந்த ஹேண்ட்பார் இருக்குல்ல சைக்கிளில், அதை பிடிச்ச ஆட்டு தலையோட அந்த கொம்பை அப்படி பிடிச்சி ஓட்டுறது மாதிரி இருக்கும். இவரை மாதிரி இருக்கணியா அப்படின்னு அவன் நினைப்பாங்க. பார்த்துக்கிட்டே இப்படியே ரசித்து ரசித்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, இந்த பக்கத்து வீட்டு மாமி கூப்பிட்டாங்கல்ல, பக்கத்து வீட்டு மாமி போனால் கால் பிடிச்சி விடுவான், காஃபி பொடி அரைச்சி கொடுப்பான், சட்னியில் என்னென்ன வேலைலாம் அவன் கடைக்கு போயிட்டு வருவான். ஆனால் எப்போ ஒரு சின்ன கேப் கிடைக்குன்னு பார்க்கலாம், ஒரு சின்ன கேப். அந்த அம்மா காஃபி பொடி அரைக்க சொல்லுவாங்க. காஃபி பொடி அரைக்கையில் சத்தம் இல்லாமல் இருப்பான், தேவையான உட்காந்துருப்பான்ல. காஃபி பொடி அரைக்கல அந்த அம்மா லேசாக கண் மறைஞ்சா போதும், விறுவிறுன்னு தெருவுக்கு ஓடி ஒரு குத்து மண்ணெள்ளி காஃபி பொடிக்குள்ள போட்டுருது. போட்டுட்டு பேசாமல் இந்த தேவையான உட்காந்துருக்கு. வந்த உடனே அம்மா வந்தோட சொல்லுவாங்க, மாமி மாமி காஃபி பொடிக்குள்ளே இப்போ மண்ணள்ளி போட்டாச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு. என் வீட்டு அந்த எருமை மாடு தான் போட்டிருக்கோம். அது கதை கேட்டுக்கலாம் இல்லையான்னு தெரியல. ரைட்டு. இப்போ காஃபி பொடியில் மண்ணடி போட்டாச்சு, அடி வாங்கி கொடுத்தாச்சு. ரைட்டா? இப்போ அந்த வீட்டில், அந்த ஜெயமாமி வீட்டில் ஒரு நாள் அவங்க வெண்ணி வைக்கிற பானைக்குள்ளே ஒரு பூனை விழுந்துச்சு. ஏன்னா கதையினுடைய பேர் அக்ரஹாரத்தின் பூனை. பூனை கதையில் எங்கே வந்துச்சுன்னு கேட்கக்கூடாதுல்ல. இப்போ அந்த வெண்ணி பானைக்குள்ளே பூனை விழுந்துருச்சு. சாரி, பெருச்சாடி விழுந்துருச்சு. அபச்சாரம் அபச்சாரம், பெருச்சாடி வெண்டிப்பானைக்குள்ள விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்மால் வீரன் யாரு, நீதான், விறுவிறுன்னு வந்தான். அப்படி, மாமி என்னாச்சு என்னாச்சு, சொல்லுங்க மாமி சொல்லுங்க மாமி சொல்லுங்க மாமின்னா, வாடா வாடா, இப்படி வெண்டிப்பானைக்குள்ள ஒரு பெருச்சாடி விழுந்துருச்சு, என்ன பண்ணுறது, டோன்ட் வரி மாமி நான் இருக்கிறேன் அப்படின்னா. உடனே பார்த்துடா பெருச்சாடிடா அப்படின்னா, விடுங்க மாமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கொல்லிக்கடை எடுத்தான், நல்ல பெரிய கட்டை. விறுவிறுன்னு பார்த்தா அது நக்கல் வேற பண்ணுறா. உனக்கு நக்கல் வரையா, நான் எத்தனை குழம்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா, 1000 தலை வாங்கி அபூர்வ அப்படின்னா. அது கம்முன்னு இருந்துச்சு. கட்டையை வச்சு ஓங்கி ஒரு குட்டு கொடுத்தான், ரத்த காடு. அந்த பாத்திரம் முழுக்க ரத்தம், வீடு ஃபுல்லாக ரத்தமாகி போச்சு. அது யாரோட வீடு, ஒரு அக்கரகாரத்துக்கு வீடு. ரத்தத்தை பார்த்தா விடுவாங்களா, அபச்சாரம் அபச்சாரம், வீடே நாசமாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலே. உடனே வேலைக்காரியை கூப்பிட்டு கழுவி வேணும் அழுதுட்டான். அடிக்கிறத அடிச்சு விட்டு அழுக வேற. பார்த்தடா தெரியும்டா, பெருச்சாடிய இப்படி கொன்னதை பார்த்து பதறி போயிடுச்சு என் புள்ள, பதறி போயிட்டானா. இப்படி ஒரு நாள் பிடிச்சாச்சு. அடுத்து ஒரு நாள் அதே மாமி வீட்டுக்குள்ளே பூனை வந்துடுது. பூனை சும்மா வந்துடுமா, வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா எல்லா பாலையும் குடிச்சிட்டு போயிடுச்சு. அது தட்டி விட்டு குடிக்கும். நம்ம பாதுகாப்பாக பாலை வச்சுருப்போம், பூனை பாலை தட்டி விட்டு அம்பிட்டு குடிச்சு போயிடுச்சு. இந்த பூனைக்கு ஒரு வழி பண்ணணும்டா, கவலைப்படாதீங்க மாமி ஐ ஆம் ரெடி அப்படின்னா. பெருச்சாடி ஓகேடா, பூனைடா புலி மாதிரி பரண்டிரும் அப்படின்னா, பார்த்துக்கிறேன் மாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். இதுக்கெல்லாம் கம்பு சாத்தியப்படாது. பூனை ஏற்கனவே சின்ன வயசில் பூனையோட விளாண்டு இடுப்பில் ஒரு பரண்டு வச்சுருக்கு, இன்னும் அந்த தளம் வீர தழும்பு இருக்குது. அதனால் பூனையை பழிவாங்கன்னு இருந்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த பூனை எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் வச்சு அதே பூனையை பார்த்துட்டான். இவன் மனசுக்குள்ள ஓடுறான், ஏய் பூனை நான் தான் உனக்கு வில்லன், இரு உன் ஆயுசு என் கையில் அது அப்படின்னது. உன் வீரத்தெல்லாம் பெருச்சாடி கிட்ட வச்சுக்கணும், நான் யாரு தெரியுமா, போடா அது இது சுற்றி வந்து பார்த்தான். எப்படியாவது அந்த பூனையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அவனும் பல நாள் காத்திருந்து ஒரு நாள் பிளான் பண்ணிட்டான். இந்த பூனையை பிடிக்கணும்னா அதே வெடிப்பாறையில் பாலை வச்சிடணும், பாலை வச்சுட்டா வீட்டுக்குள்ள குடிக்க வரும், குடிக்க வச்சா கதவை அடிச்சு சாத்துன்னு இந்த காவல் நிலையத்தை உள்ளே வச்சுட்டு அடிச்சு விடுவாங்கல்ல தப்பு பண்ணவங்கள, அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அடித்து திருத்து இல்லாமல் முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உள்ள பாலை வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பூனை அப்படி மெதுவாக வந்தது, வீட்டுக்குள்ளே போச்சு. சக்ஸஸ் என்னமோ 10ஆம் கிளாஸ் பரீட்சையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் தான். மாமி என்னடா சத்தம் போடக்கூடாது மாமி, சத்தம். பூனைவாள் உள்ளே போயிட்டாள், பெரியவாள் உள்ளே போயிருக்கா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. பூனைடா கடிச்சு போடா, விடுங்க மாமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கதவை நைஸாக லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய பை, இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு தீயணைப்பு வீரர்கள் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதை மாதிரி ஒரு சாக்கு பை எடுத்தான். கரெக்டாக போய் ஒரு வழியாக பூனை ஆட்டி சாக்குள்ளே மாட்டி உள்ளே லாக் பண்ணியாச்சு.
இப்போ அவன் பெரிய புளியை பிடிச்சது மாதிரி அவனுக்குள்ள அப்படி ஒரு கௌரவம். இன்னைக்கு போய் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஒற்றே வெட்டு. ஒரு கல்லை தூக்கிட்டு போய் ஓட்டைக்கு கொண்டு போய் கல்லை தூக்கி போய் நடு மண்டையில் ஓங்கி ஒரு போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். வீராதி வீரன் எனக்கு பட்டமே கிடைக்க போகுது. என்ன இந்த தட்டான் தலையெல்லாம் வெட்டுறது அப்படியே முடிவெடுத்து சாக்கில் அப்படி பூனை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வீர நடை போட்டு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிற மாதிரி பாட்டு தான் பேக்ரவுண்டில் வரல. அப்படியே போயிட்டே இருக்கிறான். பையன் போகிறான். இந்த கோஷ்டிகள்லாம் வேலைக்கு அவன் விளையாட்டுக்கே சேர்க்கல. விளையாட்டுக்கு சேர்க்காத கோஷ்டி எல்லாம் பின்னாடி படையெடுத்து வருதுங்க. இப்போ முன்னாடி போகிறாரு, படை வீரர்கள் பின்னாடி வராங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க. பாதை வச்சு விளங்காத வேலை பூனையை கொல்லக்கூடாதுடா. பூனையில் ஒரு முடி விழுந்தா கூட, ஒரு ரோமம் விழுந்தா கூட 1 கிலோ தங்கம் கொடுக்கணும்டா. கொலை பண்ணிடாதீங்கம்மா. கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த பக்கம் போய் விட்டு வந்துடுவேன். இவன் விடுதாள் போனானுங்க. பூனை எப்படி கொல்றது? தனியாக காட்டு பகுதிக்கு ஒரு பகுதி கோயில் வாசல் பக்கத்தில் நிற்கிறாங்க. கொல்லணும். எப்படி கொல்றது? ஒருத்தர் சொல்கிறான், சாக்குள்ளே வச்சு அப்படியே தூக்கி பள்ளம் போட்டுருவோம். இல்லை, அந்த பூனையில் ஒரு கழுத்தில் கயத்தை கட்டி வெளியே வச்சுட்டு அதை கொஞ்சம் துடிக்க விட்டு வேடிக்கை வைப்பான்டா. கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கொள்வோம்டா. அப்போ யார் கயத்தை கட்டுறது? சந்தேகம் வரும்ல, யார் கயத்தை கட்டுறது யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிறகு பார்த்தாங்க, பதறி போயிட்டாங்க ஒவ்வொருத்தரும். இல்லை, நீங்களாம் பயந்தறி போயிடா இருக்கீங்கள, சத்தம் போடாமல் இருக்கணும். இதுக்கு ஒரு ஆள் இருக்கார். யார்? நீ கிடையாது. அந்த மீசை வச்ச ஒரு ஆள் இருந்தார்ல, ஆடு கோழி விழுந்தார்ல, கறிக்கடை வச்சுருந்தார்ல, அவர் வராரு. அவர் தான்டா சரியான ஆள். பிடிச்சது நாம, வெட்டுறது அவர். 4 மணி ஆச்சால பாடா வருவார் அப்படின்னு. இந்த பேரெல்லாம் நீங்கள் லாயப்பட மாட்டீங்களா? நீங்களாம் தட்டான விட்டதுக்கு பயப்படுவீங்க. பூனையை கொண்டா பயந்துருவீங்க. ஓடிங்கடா அப்படின்னா. ஒரே ஒரு இடம் நாங்களும் அந்த கொலை பண்ணுறதை பார்த்துக்கிறோம்டா. இல்லைடா, நீ வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவேன். நீங்களும் இங்கே தான் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்னு. இருப்போம். சரி, எல்லாரும் ஒளிஞ்சுக்கும். அந்த ஆள் வராரு. இப்போ அந்த ஆள் எதில் வராரு? சைக்கிளில். அது இப்போ தான் பைக்கு. அந்த காலகட்டத்தில் சைக்கிள் அப்படியே மிதிச்சு வராரு. அப்படி வந்த உடனே இவன் பார்த்த உடனே ரெடியாக இருந்துக்கலாம் சாக்கு வச்சுக்கிட்டு. குட் மார்னிங். எப்போ? சாயந்தரம். குட் மார்னிங் அப்படின்னா அவர் ஒரு சலாம் போட்டுட்டாரு. அப்படி சைக்கிளை அப்படியே நிப்பாட்டுறாரு. இவன் அவர் கால் அப்படி கீழே ஊனி இருக்கிறாரு. அந்த சைக்கிள் கேன் பாரில் ஒரு பை இருக்குது, கத்தி, அருவா எல்லாம் இருக்குது. ரத்த காடாக அப்படியே சதன்னு இருக்குது. ஏன்னா கறிக்கடையை முடிச்சுட்டு வர்றாரு. அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. என்ன தம்பி சாக்கில்? பூனை. நான் தான் பிடிச்சேன் அப்படின்னா. நீயா பிடிச்ச? எதுக்கு? இதை கொல்லணும் அப்படின்னு. கொல்லு. இல்லை, நீங்கள் தான் கொல்லணும் அப்படின்னு. அவர் கொண்டுருவாரா? சொன்னார், கொல்றதெல்லாம் சரி, பூனை நீ சாப்பிடுவியா அப்படின்னா. இவன் பூனை மாதிரி கத்துனான். பூனையெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாய், நாங்கள் முட்டை கூட திங்க மாட்டோமே. நீங்கள் போய் பூனையை சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னா. இங்கே பாரு, என்னைய வெட்டுறவன் தப்பாக நினச்சிருக்கிறேன். நான் கறிக்கடை வச்சுருக்கேன். நான் ஏன் ஆடுகளை வெட்டுறேன், கோழியை வெட்டுறேன் தெரியுமா? இதை சில பேர் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றாங்க, அதனால நான் வெட்டுறேன். சாப்பிடலைன்னா வெட்ட மாட்டேன். இந்த மக்கள் யாருமே சாப்பிடாம நான் ஒரு கோழியையோ ஒரு ஆடையோ நான் வெட்டினோம்னா அது கொலை. நீ இந்த பூனையை சாப்பிட்றதா இருந்தால் மட்டும்தான் நான் வெட்டுவேன். அப்போ முடியாது. விளையாட்டுக்காக அவன் சொல்லலாம், ஐயா இந்த விளையாட்டுக்காக லேசாக ஒரு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா. சரிங்கப்பா, கத்தியை பார்த்தேன். கத்தி வேணுமா? வேண்டாம். விளையாட்டுக்காக உன்னை கொலை பண்ணட்டுமாடா? வெட்டிருமாடா ஒரு வெட்டு அப்படின்னா. விளையாடுற விளையாடா? விளையாட்டுக்குன்னு இன்றைக்கி இந்த கத்தி எடுக்க ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி பூனையை வெட்டுவேன், தட்டானை வெட்டுவேன், ஓனானை வெட்டுவேன். நாளைக்கு மனுஷனை கூட நீ வெட்டுவடா. வெட்டுறது அழகு கிடையாதுடா. கொண்டா சாக்க அப்படின்னு. இவன் பதறி போய் ஆளை விட்டா போதும்னு சொல்லி அப்படி சாக்க அவர் கையில் அப்படி கொடுக்குறான். அவர் வாங்குறாரு. எல்லா பசங்களும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செய்ய போகிறாரு? வெட்டிட்டு வரா? அப்படியே சாக்கு எடுத்து பிரித்து விடுறாரு. மியாவும் தப்பிச்சு ஓடியே போயிடுச்சு. பசங்க சிரிக்கிறாங்க, அவர் சிரிக்கிறாரு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவன் வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டை போய் 7 நாள் அவனால் சிரிக்க முடியல, எதுவும் முடியல. ஒரே அழுக அப்படி அழுக. எத்தனை உயிர்களை கொண்டுட்டோம். ஒவ்வொரு மனுஷனையும் தப்பாக புரிஞ்சுக்கவேன்னு சொல்லி அவன் அழுது கலங்குறான். இதுதான் அக்கரகாரத்தில் பூனை என்ற கதை. திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான கதை. மனிதர்களுடைய பழக்கத்தை பார்த்து, அவருடைய தொழிலை பார்த்து நீங்கள் அவர்களை இடைப்படாதீர்கள். அவருடைய குணம் என்னவென்று பாருங்கள் என்று ஜெயகாந்தன் சொல்கிறார். இந்த அருமையான கதையை செவி கொடுத்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கதை சொல்லி ராஜாராம் அவர்களே. அது யாரு? கத்திரிக்காய் அப்படி இருக்கான், கொடை மாதிரி குழந்தை எடுக்காங்க.
அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிமி போல் மூடிய வச்சது யாரு? இயற்கை வந்து கடலை கொட்டைக்குள்ள ஒரு மூடிய வச்சிருக்கான். பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? வாசனை இல்லா காகித பூவுக்கு வர்ணம் அடிச்சது யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிபி போல் மூடிய வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? வாசனை இல்லா காகித பூவுக்கு வர்ணம் அடிச்சது யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மூட்டைய தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மூட்டைய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பண ஓலைக்குள் நிறைச்சு காத்த மறைச்சு வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மூட்டைய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பண ஓலைக்குள் நிறைச்சு காத்த மறைச்சு வச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல அட கொடுத்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல அட கொடுத்தது யாரு? ஆத்தில் நனையா மல்லிகைப்பூவுக்கு அத்தனை வெண்மை ஏது? ஆத்தில் நனையா மல்லிகைப்பூவுக்கு அத்தனை வெண்மை ஏது? ஏது ஏது ஏது? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. கத்திரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? சுண்ட கடலையின் கொண்ட வரப்பு கண்ணை பறிக்குது பாரு. எங்க சுண்ட கடலை கொண்ட மாதிரி இருக்கான். சுண்ட கடலையின் கொண்ட வரப்பு கண்ணை பறிக்குது பாரு. அந்த வெண்டை செடியும் விரல நீட்டி கேள்வி கேக்குத பாரு. சுண்ட கடலையின் கொண்ட வரப்பு கண்ணை பறிக்குது பாரு. அந்த வெண்டை செடியும் விரல நீட்டி கேள்வி கேக்குத பாரு. மாங்கனிக்கு மணி மூக்கு வச்சு மயக்க வச்சது யாரு? மாங்கா மூக்கு மாதிரி. மாங்கனிக்கு மணி மூக்கு வச்சு மயக்க வச்சது யாரு? மட்டைக்குள் இருக்கும் தேங்காய்க்கு கண்ணை ஒட்ட வச்சது யாரு? மட்டைக்குள் இருக்கும் தேங்காய்க்கு கண்ணை ஒட்ட வச்சது யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? சூரியனையும் திரும்பி பார்க்கும் சூரியகாந்திய பாரு. அந்த தொட்டா சிடுங்கி பட்டுனு முடிக்க கட்டட போட்டது யாரு? சூரியனையும் திரும்பி பார்க்கும் சூரியகாந்திய பாரு. அந்த தொட்டா சிடுங்கி பட்டுனு முடிக்க கட்டட போட்டது யாரு? தாமர தண்டுக்கு நீந்த தெரியாது தண்ணியில் நிற்கத பாரு. தாமர தண்டுக்கு நீந்த தெரியாது தண்ணியில் நிற்கத பாரு. நாவி மரத்துல ஏறும் கொடிக்கு காலு இருக்குத பாரு. நாவி மரத்துல ஏறும் கொடிக்கு காலு இருக்குத பாரு. பாரு பாரு பாரு. காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? இவ்வளவு இயற்கை படைச்சிருக்கு. அடுத்து அவர் சொல்றாரு, சொல்ல வடைய சொல்லி போட்டேன் பதில தெரிஞ்சா சொல்லு. அந்த சுக்குமா உனக்கு புரியாவிட்டா சொல்றதையாச்சும் கேளு. சொல்ல வடைய சொல்லி போட்டேன் பதில தெரிஞ்சா சொல்லு. அந்த சுக்குமா உனக்கு புரியாவிட்டா சொல்றதையாச்சும் கேளு. இயற்கை என்னை படைப்பினிலே கிடைப்பதெல்லாம் அழகு.
அழிவில் இருந்து ஆக்கம் காண்போம் அன்பு கொண்டு பழகு. அழிவில் இருந்து ஆக்கம் காண்போம் அன்பு கொண்டு பழகு. தெளிவுடைய சிந்தனையால் வாழும் இந்த உலகு. தெளிவுடைய சிந்தனையால் வாழும் இந்த உலகு. வாழும் இந்த உலகு. வாழும் இந்த உலகு. எப்ப பார்த்தாலும் ரூபா ரூபான்னு எழுதிட்டு பாரு. ஊர்ல எத்தனை பேர் ரூபா இருக்கான்? விடியா 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 ரூபாய்டா அடைய தொடக்க. எவனாவது ரூபா வந்து கேட்டா கொடுக்கறது கிடையாது. முதலாளியே இல்லைன்னு புழுவுதான். அவனுக்கு குடிச்சுட்டு ரூபா இருக்கு. எனக்கா இருக்கு பிடிச்சிட்டு ரூபா இருக்கு. அங்க அடிக்காம பாரு. அவன் எப்ப பார்த்தாலும் எங்க சாதி பெருசு, எங்க சாதி பெருசு, மற்ற சாதிலாம் கீழ் சாதிலாம். அந்த பேரை பிடிச்சிட்டு சாதிக்கு இருக்கு, சாதிக்கு இருக்கு, பணக்கு இருக்கு, மதக்கு இருக்கு, எல்லா கிருக்கும் சேர்ந்து என்ன கிருக்குங்கய்யா? நான் கிருக்கிறேயா சொல்லுங்கய்யா. தாடி வச்சவெல்லாம் கிருக்கனா, செயல் பண்ணவெல்லாம் கிருக்கிறேயா? தாடி வச்சிருக்கோம் கையா ஊரை பத்தி யோசிச்சிருக்கான், உலகத்தை பத்தி யோசிச்சிருக்கான். நான் தாடி வச்சா கிருக்கணும். நானும் ஒரு காலத்துல எல்லா தாயா இருந்தேன். எனக்குன்னு தஞ்சாவூர்ல நிலம் இருந்துச்சு. நல்லா பாடுபட்டேன், சந்தோஷமா இருந்தேன். என் நிலத்துக்கு பச்சைக்கிளி வந்தது, பட்டாம்பூச்சி வந்தது, எலி வந்தது, பாம்பு வந்தது, தவளை வந்துச்சு, இன்னும் என்னெல்லாமோ வந்துச்சியா. என் நிலத்தை சுத்தி பல உசுறு வாழ்ந்துச்சியா. எவனோ ஒரு நாளாகி சூட்டு போட்ட பையா இந்த உரத்தை போடு நல்லா விளையும்னு சொன்னோம். நானும் அதை வாங்கி போட்டேயா, போட்டேன். ஆனா என்னாச்சு, விஷத்தை போட்ட உடனே என் நிலத்தில் உள்ள மண்புழு துடிச்சு 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 செத்துச்சியா. அது சொல்லுச்சு, உன் தாத்தனுக்கும் பாட்டனுக்கும் நான் உதவி செஞ்சேனே, விவசாயிகளுடைய நண்பன் என்று சொன்னாங்களே, என்ன போய் விஷத்தை வச்சு கொல்லுறியான்னு சொல்லி துடிச்சு 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 செத்துச்சியா. அப்புறம் பட்டாம்பூச்சி ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளை கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட, பார்த்தால சேத்தனைக்க தோணும், நான் செத்தாலும் என்ன முத்த வேணும், செத்தாலும் என்ன முத்த வேணும். ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேல இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒஞ்சேல தானே, பண்ண பூஞ்சோல தானே, பெருந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்ததும் ஒஞ்சேல தானே, பண்ண பூஞ்சோல தானே, இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியதும் ஒஞ்சேல தானே, பண்ண பூஞ்சோல தானே, பெருந்தர விரிப்புல நான் படுத்து கிடந்ததும் ஒஞ்சேல தானே, பண்ண பூஞ்சோல தானே, இறச்சல காயும் போது வானமில்லா தெரியும், இத்து போன சேலையில்
பச்சை தண்ணி சக்கரையாய் நிற்கும் ஆத்தா ஒன்றேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேல அக்கா கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேல தானே பண்ண பூஞ்சோல தானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் கொஞ்சேல தானே பண்ண பூஞ்சோல தானே அக்கா கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேல தானே பண்ண பூஞ்சோல தானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் கொஞ்சேல தானே பண்ண பூஞ்சோல தானே குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்தும் மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவோன் சேல மனசுக்குள்ள வெறியும் வெளுத்த சேல தெரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல தெரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா உன் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன புத்த வேணும் செத்தாலும் என்ன புத்த வேணும் செத்தாலும் என்ன புத்த வேணும் செத்தாலும் என்ன புத்த வேணும். நன்றி நன்றி. இதுவரைக்கும் ஒரு நிமிஷம், இதுவரைக்கும் பாடின பாட்டுக்கெல்லாம் கைதட்டி இருக்கோம், தலையாட்டி இருக்கோம். ஆனால் இந்த பாட்டை கேட்குற போது நான் எல்லாரையும் பார்க்குறேன், கண் கலங்கி நிற்கிறாங்க. நாங்கள் விரும்பி கேட்ட பாட்டை பாடினதுக்காக அந்த கலைஞரை பாராட்டி, இந்த பாடகரை பாராட்டி, திரு சலீம் தோழர் அவர்கள் தொழிலாளர் நலத்துறையிலே வேலை பார்த்து ஓய்வு பெற்றக்கூடிய அந்த நண்பர் இதோ தன்னுடைய பைக்குள்ள எவ்வளோ ரூபா இருக்குன்னு பார்த்தாரு, அப்படியே எடுத்து நான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வராரு. உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அந்த பாடகரை தண்டபாணியை நாம் பாராட்டுகிறோம். நன்றி. அடுத்து